ஹலோ வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் சிக்கன் பிரியாணி பாம்பே ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். ஹீட் ஆன உடனே 200 ml ஆயில் ஊற்றுறேன். அது சூடான உடனே 2 பிரியாணி இலை போடுறேன். அதில் 3 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறமா கொஞ்சம் புதினா, அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்து தக்காளி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதில் நான் 1/2 கிலோ சிக்கன் போடுறேன். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ஒரு கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதில் 50 கிராம் பிரியாணி மசாலா போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றி கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன் பொட்டேட்டோலாம் நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் போட்டுடுறேன். இப்போ நம்ம அரிசி அதில் சேர்த்துடலாம். அரிசி வேகட்டும். நமக்கு ரைஸ் பாதி குக்கானா போதும். இப்போ இது பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ரைஸ் தனியாக ரெடி ஆகிருக்கு, கிரேவி தனியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே பெரிய பாத்திரத்தில் லேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் லேயர் ரைஸ் போட்டுடலாம். அப்புறமா அது மேலே அந்த கிரேவி ஊற்றிடலாம். அதே மாதிரி ரைஸ் கிரேவி அந்த மாதிரி அடுக்கி மேலே லேயர் ரைஸ் வர மாதிரி வச்சிடலாம்.
எல்லா சைடையும் ஈவனாக வர மாதிரி அமுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி வைக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.